வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? ஈரோடு சத்தியமங்கலம் அருகே முள்ளிக்காப்பாளையத்தைச் சேர்ந்தவர் சிவக்குமார். மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்தார். வியாழனன்று மாலை 6 மணிக்கு வெளியே செல்ல காரை ஸ்டார்ட் செய்துள்ளார். ரிவர்ஸ் எடுத்தபோது கார் வீட்டு தடுப்புச் சுவரை உடைத்து கிணற்றில் விழுந்தது. அப்போது 80 அடி ஆழமுள்ள கிணற்றில் 40 அடிக்கு மேல் தண்ணீர் இருந்தது. கார் முழுவதுமாக உள்ளே மூழ்கியது. சத்தம் கேட்டு குடும்பத்தினர் ஓடி வந்தனர். தண்ணீரில் மூழ்கியதால் கார் கதவு லாக் ஆனதால் சிவக்குமார் வெளியேற முடியவில்லை. காருக்குள்ளேயே மூச்சு திணறி இறந்தார். சத்தியமங்கலம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் சொல்லப்பட்டது. தீயணைப்புத் துறையினர் சிவக்குமாரை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். காரில் இருந்த பெட்ரோல், ஆயில் கிணற்று நீரில் பரவியதால் மீட்புப் பணி தாமதமானது. இரவு 11 மணிக்கு மேலாகியும் சிவக்குமார் உடலை மீட்க முடியவில்லை. தொடர்ந்து மோட்டார் மூலம் கிணற்று நீரை வெளியேற்றும் பணி நடந்தது. பாதியளவு தண்ணீர் வெளியேற்றப்பட்ட பிறகு 4 மீனவர்கள் கிணற்றுக்குள் இறங்கி சிவக்குமார் உடலை எடுக்க உள்நீச்சல் அடித்தனர். தண்ணீரில் பெட்ரோல் மற்றும் ஆயில் கலந்து நச்சுத்தன்மையாக மாறியதால் மீட்கச் சென்ற மீனவர் ஒருவர் மூச்சு திணறி இறந்தார். எஞ்சிய 3 மீனவர்கள் தப்பித்து வெளியே வந்துவிட்டனர். விடிய விடிய நடந்த மீட்புப் பணியில் அதிகாலை 3:30க்கு கிணற்று நீர் முழுவதும் வெளியேற்றப்பட்ட பிறகு கிரேன் மூலம் கார் மீட்கப்பட்டது. காரில் இருந்த சிவக்குமார், அவரை காப்பாற்றச் சென்று இறந்த மீனவர் மூர்த்தி உடல் வெளியே எடுத்து வரப்பட்டது. காருடன் கிணற்றுக்குள் பாய்ந்து இறந்து போன விவசாயி, அவரை மீட்கச் சென்ற மீனவரும் இறந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.